இருதயத்தில் ஒரு விருத்தி வேணும், விசாலம் வேணும், இருதயம் திறக்கப்படும். அப்போதான் வெளியரங்கமான விருத்தி நடக்கும். ஒரு எல்லை பெருகணும்னா, ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல உங்க இருதயத்தில் ஒரு விருத்தி அடையணும். ஆண்டவர் அந்த விருத்தியை உங்கள் இருதயத்தில் உண்டாக்கணும். அந்த விஸ்டம், அந்த சந்தோஷம், அந்த வெளிப்பாடு, அந்த தூண்டுதலை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் உண்டாக்கும் போது, சூழ்நிலைகளிலும் மனோவிருத்தி மனதில் உண்டாகும் போது சுற்றிலும் கூட நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதையெல்லாம் எப்படி இந்த ஞானத்தெல்லாம் பெற்றால்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானம், அவனுக்கு தேவன் அனுமதித்த அனுபவம், இவைகளெல்லாம் அப்படியே ஸ்டோர்டாயி அப்படியே ரிட்டன் எழுதி வச்சிட்டான். இதை நம்ம உட்காந்து இத்தனை நூற்றாண்டுகளுக்கு கழித்து நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம அப்படியே ஜபத்தோடு வாசிக்கும் போது இவைகளெல்லாம் எனக்கு என்னவா மாறுது? பிரயோஜனமா மாறுது. நான் எதை கவனிக்கணும்? அதனாலதான் சொல்றேன், என் போதகத்தை கவனி. என் போதகம் உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும். நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்றான், என் போதகம் 1005 பாடல்களும் என்னுடைய 3000 நீதிமொழிகளும் உனக்கு என்ன கொடுக்கும்? தீர்க்காயுசை கொடுக்கும், சமாதானத்தை பெருக செய்யும். ஆமென் சொல்லுங்க. வேதவச போதகம் ஒரு அனுபவசாலிகிட்ட இருந்து பெறுகிற போதகம், பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஒரு மனிதத்திலிருந்து பெறுகிற போதகம் என்னை காக்கிறது, எனக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது, சத்துருக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிறது. சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. போய் பொல்லாத காரியங்களில் சிக்கிக் கொள்ளாமல் அது தடுக்கப்படுகிறது.